காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும்போதே முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்களாம் சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு அதாவது லவ் பண்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? ஸோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிருவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்குலாம் ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு வந்து புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்ட்டே வந்து கேட்குறாங்க. நம்ம சவுத் சைட்ல தான் நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளையண்ட்டாவே வந்தாங்க. மேம் இங்க என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்றதுக்கான ப்ரொபோசலே வரல. என் பொண்ணு ரொம்ப அவள விட நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்க அம்மா. நிச்சயமா. இங்க நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசா பார்க்குறோம். அங்கெல்லாம் வந்து அவங்களே வந்து அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்கள அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்கள வந்து பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே வந்து ஒரே குழந்தை பெத்து வச்சுட்ருக்கோம். நிம்மதியா அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது என்ன வேணா பணம் சம்பாரிச்சிடலாங்க. வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம் வீட்டுக்கு போனா நிம்மதி. ஒரு சந்தோஷத்த குடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும்.